தமிழ்நாட்டிலே எங்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆலயம் தமிழ்நாட்டில் வந்து எங்குமே கிடையாது. அம்பாளுக்குன்னு அதே மாதிரி இந்த விசாலாட்சி அன்னபூர்ணேஸ்வரி அம்பாளுக்குன்னு தனி சன்னதியும் வந்து எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது, இந்த கோவிலோட கட்டமைப்பு பார்த்திங்கன்னா வட்ட வடிவத்தில், அதாவது ஸ்ரீசக்கர வடிவமைப்போடு இந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு சபதி வந்து யாருமே கிடையாது. அம்பாள் சொல்ல சொல்ல இந்த கோவிலோட அமைப்பு வந்து வடிவமைக்கப்பட்டது. அதாவது ஒரு பெண்ணால் அம்பாள் சொல்லி சபதி இல்லாமல் வடிவமைக்கப்பட்ட கோவில் என்பதற்கு தனி சிறப்பு பெற்ற கோவில். தமிழ்நாட்டில் இது மாதிரியான கோவில் எங்கேயுமே இல்லை. ரெண்டாவது, இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கர வடிவமைப்பு இருக்கிறதாவது, அதாவது சாந்த சுரூபிணியாக அம்பாள் வந்து இங்கே வீற்றிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாந்த வழிபாடு யோக மார்க்கத்தில் எப்படின்னு பார்த்திங்கன்னா, பராசக்தியை மனதில் தியானித்து அவளுக்கு துணையாக 64 யோகினிகளும் இங்கே வந்து வழிபாடு செய்கின்றனர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாடு ஆகாய மார்க்கமாக செல்லும் இவர்கள் பயங்கரமான சக்தி வாய்ந்தவர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளை சின்னாபின்னமாக்கி கொடூரமாக அழித்து விடுவார்கள். ஆயினும் தன் பக்தர்களை அன்னை போல் காத்து அருள்வார்கள். யோகினிகள் இந்த கோவில்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஏன்னா அம்பாளுக்கு துணையாக இந்த கோவிலோட அமைப்பு யோக மார்க்கத்தின் நிலையை கொண்டுள்ளது. எப்படின்னா, இது வந்து தியானத்திற்கு உரிய இடம். இதில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அந்த பராசக்தியை மனதினில் உள் நிறுத்தி நம் தியானத்தில் அமரும் பொழுது அம்பாளுடைய காட்சிகளை எல்லாம் காணலாம். இவர்கள் அதாவது எங்கும் காண முடியாத அதிசக்தியோட இந்த கலிகாலத்தில் அம்பாள் கூறி அம்பாளே அமைக்கப்பட்ட கோவில் இது. இந்த மாதிரியான கோவில் தமிழ்நாட்டில் எங்குமே கிடையாது. ஏனால் இது வட்ட வடிவத்தில் அமைந்திருக்கும் கோவில். இந்த கோவிலின் அமைப்பு, இதற்கு சபதி யாருமே கிடையாது. அம்பாள் சொல்லி அம்பாள் அருளால் கட்டப்பட்ட கோவில். அதனால்தான் இங்கே வரும் பக்தர்கள் அனைவருக்கும் எவ்வித நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்து விடுகின்றது. எதிரி தொல்லைகள் தீர்ந்து விடுகின்றது. செல்வ நிலை இல்லாமல் இருந்து வருபவர்களுக்கு கூட அம்பாளிடம் வந்தவுடன் அவர்கள் செல்வ நிலைக்கு செல்கின்றார்கள். இந்த கோவிலுக்கு அடியெடுத்து வைத்தவுடனே அவர்கள் அனுபவிக்கும் முன்னேற்றங்கள் ஏராளம்.